ஓம் நமச்சிவாய. நாம் இன்னைக்கு இந்த பதிவுல ஒருத்தருக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான கிரகமாக சொல்லக்கூடியது சந்திர பகவானையும் சொல்றோம். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தை சொல்கிறோம், 5ஆம் இடத்தை சொல்கிறோம். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், 9ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்லக்கூடியது கர்ப்பப்பையை குறிக்கக்கூடியது, அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம்னு சொல்றோம். அந்த 6ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துடன் பாத்தீங்கன்னாக்கா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு சந்திரன் தொடர்பு கொள்றார். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்கலாம். கடக லக்ன ஜாதகதாரர் அந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா அதிபதியாக சொல்லக்கூடிய சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் பாத்தீங்கன்னாக்கா லக்னத்திற்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் வீட்டுல போய் அவர் இருக்காரு. அந்த இடத்துல குரு பகவானும் பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்று 9ஆம் இடத்துல இருக்காரு. அவருடன் சுக்கிரன் லக்னத்துக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியான கடக லக்னத்துக்கு ஒரு கேந்திரஸ்தான அதிபதி, அதே நேரத்துல பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் அங்க அவரோட சேர்ந்திருக்காரு. அது போல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அதே நேரத்துல லக்னம் கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் சேர்ந்து, அப்போ பாருங்க இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அப்ப அது போல சேர்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகதாருக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதியை குரு பகவான் பாக்குறாரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் 6ஆம் இடத்து விதியாக வந்து அவர் சந்திரனுடன் இணைந்து அவர் பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, லக்னத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படின்றப்போ இந்த ஜாதகதாரருக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஆனா இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள்ல ஏதேனும் பாதகமான தசாபுத்திகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தாமதத்தை ஏற்படுத்துறது. இப்ப கடக லக்னம்ங்கிற சந்திரன்கிறது நீர் கிரகம் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மீன ராசின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீர் ராசியாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நீர் ராசியில போய் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கர்ப்பப்பையில நீர்க்கட்டி அப்படின்ற ஒரு தொந்தரவு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், குழந்தை பிறப்புல தாமதம் ஏற்படுதுன்றத சொல்லுது. அந்த குழந்தை பிறப்பு தாமதம் இருந்தாலும் அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக போய் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கும் போது, இந்த நீர்க்கட்டிக்கான சிகிச்சை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்றது ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செஞ்சது மூலியமா நமக்கு தெரிஞ்சது. அதே நேரத்துல இந்த குரு பகவான் என்ன செய்யறாங்கன்னா சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போய் நிற்கிறாங்க, சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு, சுக்கிரன் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காரு. அதனால இவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறப்பு உண்டு. ஆனா அந்த நீர்க்கட்டி சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும். அதற்கான இவங்க மருத்துவம் பார்த்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லாம குழந்தை பிறப்பு கொடுக்க வாய்ப்பு உண்டு. இந்த பாக்கியங்கள் நல்லாவே கிடைக்கும்ன்றத இந்த பதிவின் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.